Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரொம்ப யம்மியான ரெசிபி குக் வித் கோமாளி ஷோல பவித்ரா பண்ண ரெசிபி தான். ரோஸ் ஃப்ளேவர் ஷாஹி துக்டா. இந்த ரெசிபியை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியா வீட்ல பண்ணலாம்னு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இது நார்மல் மில்க் பிரெட் தான். ஃபர்ஸ்ட் இதோட எட்ஜஸை நம்ம ஒரு நைஃப் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸை வேஸ்ட் பண்ண வேணாம், இது யூஸ் பண்ணி நீங்கள் பிரெட் கிரம்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் ரெசிபியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எட்ஜஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இது ட்ரையாங்கிள்ஸை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா பிரெட் ஸ்லைசஸ்க்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ நான் ஒரு பிரெட் ஸ்லைசஸாக உள்ளே போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா பர்ஃபெக்ட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் வந்துடுச்சு. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆயிலாம் நான் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ரப்டி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கலக்காத நல்ல கெட்டியான பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு 2 கப் பால் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பாலுக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லேடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ மட்டும் கலந்து விடுங்க. ஆடை ஃபார்ம் ஆச்சுன்னா அதை அப்படியே லைட்டாக ஓரமாக ஒதுக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி கம்ப்ளீட் ப்ராசஸையும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண குவான்டிட்டியிலிருந்து ஹாஃப் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஆடையெல்லாம் எடுத்து ஓரமாக எடுத்து விட்டுக்கோங்க. ரப்டி ரெடியாகிற வரைக்கும் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக லோலே வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக பால் நல்லா திக்காயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காகவும் இருக்குது. ரப்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சாப் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக பிரெட் ஸ்லைசஸ் மேலே ஆட் பண்ணிக்குவேன். அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் கொஞ்சம் ரோஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் மட்டும் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு பெட்டல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எடிபிள் ஃப்ளவராக பார்த்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை லோலியே வச்சுக்கோங்க. இது 5 to 7 மினிட்ஸில் இந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ இதில் ரோஸ் மிக்ஸ் இல்லைனா ரோஸ் சிரப் கடையில் கிடைக்கும். அது ஒரு 1/4 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது நீங்கள் குக் பண்ணிக்கோங்க சிரப்பை. இப்போ சிரப் ரெடி ஆயிடுச்சு. கலர் பாருங்க, நல்லா ரோஸ் கலரில் இருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பிரெட் ஸ்லைசஸை இதில் ஒன்று ஆட் பண்ணிட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப நேரம் சுகர் சிரப்ல ஊறணும்ட்டு இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வைக்க வேணாம். இப்போ நல்லா டிப் பண்ணியாச்சு. அடுத்து இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா ரோஸ் பெட்டல்ஸ் கூட இதிலிருந்து எடுத்துக்கலாம். டிப் பண்ண பிரெட் ஸ்லைசஸை அடுத்த ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிரெட் ஸ்லைஸாக அடுக்கிக்கிறேன். 2-3 பெட்டல்ஸ் ஒரு பிரெட் மேலேயும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரோஸ் சிரப்பில் டிப் பண்ணாமல் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது நார்மல் ஷாஹி துக்டா தான். இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம ரப்டியை மேலே ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கம்ப்ளீட்டாக ரப்டியில் நீங்கள் டிப் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸை ஃபைன் ஷாப் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்தாஷியோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பர் யம்மி ரோஸ் ஷாஹி துக்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரோஸ் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி ரப்டி கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Shweta. See you guys in my next video.